காரியங்களை செய்வார். கர்த்தர் நல்லவராக ராமன் சொல்லலாமா? ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவராக. இன்னைக்கு என்ன பிரசங்கம் அப்படின்னா, பிரசங்கத்தின் தலைப்பு டாபிக்னா விழுந்ததை நினைவு கொள். இல்லை சொல்லுமா? விழுந்ததை நினைவு கொள். கனாலே போட்டிருக்கிறோம், விழுந்ததை நினைவு கொள். நம் சில காரியங்களை விழுந்து போயிடும். பைபிள் அது என்ன சொல்லுகிறது அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆண்டவரே எபேசு சபைக்கு எச்சரிக்கிறாரு. வாசிக்கலாம். வெளிப்படுத்தின புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 2:5. ஆகையால் பார்த்தீங்களா, நீ இன்ன நிலைமையிலிருந்து விழுந்தாய் என்பதை நினை. தத்த பிரசங்க தலைப்பு விழுந்ததை நினைவு கொள். இந்த வார்த்தை தான் பிரசங்கத்தின் தலைப்பாக ஆவியானவரால் உணர்த்தப்பட்டு போட்டிருக்கிறேன். நினைத்து மனம் திரும்பு. நீ விழுந்துட்ட, நீ குழியில விழுந்துட்ட, உன்னை ஒருத்தர் தூக்கணும். அதான் ஆண்டவர் எச்சரிக்கிறாரு எபேசு சபைக்கு. நீ எழுந்துரு, நீ விழுந்துட்டனே அப்படின்னா பின்பற்றுறதில்ல. வாசிங்கம்மா. ஆதியிலே செய்த கிரியைகளை செய்வாயானால் சேவையாக, இல்லாவிட்டால் நான் சீக்கிரமா இடத்துல வந்து நீ மனம் திரும்பாத பட்சத்தில் உன் விளக்கு தண்டை அதிலிருந்து என்ன பண்ணுவேன்? நீக்கி விடுவேன். அந்த இடத்துல இருந்து உன்னை தூக்கிடுவேன் என்றார் ஆண்டவர். விளக்கு தண்டை என்ன பண்ணுவேன்? நீக்கிடுவேன். கீழே ஸ்டாண்ட் இருக்கு பாருங்க, அதை எடுத்துருவேன். மேலே விளக்கு இருக்கு பாரு, கீழே விழுந்துடும். அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, விழுந்ததுலேருந்து தூக்கி விடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எவ்வளோ நல்ல தெய்வம் பற்றில கை தட்டலாமா? ஸ்தோத்திரம். விழுந்து போனதை விழுந்து போகாமல், விழுந்ததை சரி விட்டு விடாமல் அதை தூக்குறாரு. நீ விழுந்துட்டேன்றது எச்சரிக்கிறாரு. தெரியல பாருங்க அந்த சபைக்கு. அப்போ ஆண்டவர் அந்த சபைக்கு, நீ எழுந்துரு, நீ விழுந்துட்டுங்கிறது உனக்கே தெரியல அப்படின்றாரு. அது மட்டும் இல்லை, நீ மனம் திரும்பாத பட்சத்தில் எழுந்திராவிட்டால் உன் விளக்குத்தான் என்ன பண்ணுவேன்? நான் நீக்கி போடுவேன். அது வந்து நீக்கி போடுவேன்றாரு. அப்போது விழுந்து கிடக்கிறத கர்த்தர் விரும்புறதில்லை. நீங்கள் உங்களால் தேவனால் அழைக்கப்பட்டிருந்தாக்கா நீங்கள் விழுந்து கிடக்கிறத தேவன் ஒருபோதும் விரும்புறதில்லை. உண்மையா இல்லையா? அழைக்கப்படாதவங்களும் ஆண்டவர் விட்டுறாரு. எழுப்புனா கூட திரும்ப விழுந்துருவாங்கப்பா. அதான் எலும்பி பிரகாசி உன் ஒளி வந்தது. எலும்புன்றாரு. எழுந்துரு, கீழே விழாத. ரோமர் 11:12 வாசிக்கிறோம். இந்த இன்ட்ரோடக்ஷன் வசனம் எடுத்துக்கொள்வோம். 11:22 ரோமர். ஆகையால் தேவனுடைய தயவையும் பார், கண்டிப்பை பார், கண்டிக்கிறார் பாருங்க. ஒரு பக்கம் தயவு காட்டுறாரு, மன்னிக்கிறாரு, ஒரு பக்கம் கண்டிப்பை காட்டுறாரு. எழுந்திருக்கிறதுக்கு தயவை காட்டுறாரு, எழுந்திருக்க விட்டால் கண்டிப்பை காட்டுறாரு. அதை நான் புரிஞ்சுக்கணும் பாருங்க. எழுந்திருக்க விட்டால் என்ன காட்டுறாரு ஆண்டவர்? கண்டிப்பை காட்டுறாரு. படிச்சா பிள்ளைங்க மேல இருக்க காட்டுறாங்க டீச்சருங்க. படிக்கல என்ன பண்றாங்க? அடிக்கிறாங்க. எக்ஸாம்ல என்ன பண்றாங்க பசங்க? படிக்க முடிச்சுட்டு எக்ஸாம் வைக்கிறாங்க. எதுக்கு? அவங்க எழுந்திருக்கணும் அடுத்த கிளாஸ்க்கு. கண்டிப்பு இருக்குது, தயவு இருக்குது. அடுத்து என்ன இருக்குதுங்க? கண்டிப்பை பார். வாசிங்க. விழுந்தவர்களிடத்தில் அப்பதான் விழுந்து போறாங்க பார்த்தீங்களா? அப்படின்னா அதுல நிக்கிறது இல்லை. அப்போ விழுந்தவரிடத்துல கண்டிப்பு. இங்க அதான் கண்டிக்கிறாருங்க சபையை. எழுந்துரு, இல்லைன்னா உன்னை விளக்கு தண்டை தூக்கிடுவேன். அப்படின்னா உன் வாழ்க்கை போயிடும், விளக்கு வெளிச்சம் போயிடும் உனக்கிட்ட. இன்னைக்கு சூரியன் ஒளித்தாலாம் எப்படி இருக்கும்? இன்னைக்கு 5:30 மணிக்கு சர்ச்சைக்கு வந்திருக்கோம். நம்ம சூரியன் வெளிச்சத்தலாம் எப்படி இருக்கும் பாருங்க. அந்த மாதிரி தான் விளக்கு தண்டு இல்லை காட்டினா விளக்கு எப்படி இருக்கும்? வீடு ஃபுல்லா இருளா இருக்கும். விழுந்த இடத்துல கண்டிப்பையும் உன்னிடத்தில் தயவும் காண்பித்தார், அந்த தயவிலே
கை தட்டலாமா? நீ நிலைச்சு நிற்கணும், கீழே விழக்கூடாது. நீ நிலைச்சிருப்பாயானால் உனக்கு தயவு கிடைக்கும். நிலைத்திராவிட்டால் நீயும், பாத்தீங்களா, நிக்க வைக்கிறார் ஆண்டவர். நில்லு. நீ நிக்க மாட்டேன்னா வெட்டு உண்டு, அக்னியில போடப்படும். கடி கொடுக்காத மரலாம் என்ன பண்ணுமா? வெட்டு உண்டு, அக்னியிலே போடப்படும். தயவை காட்டுறாரு, கண்டிப்பு. அதான் சபை. சபைக்கு வரும்போதெல்லாம் வார்த்தையின் மூலியமாக தேவன் நம்மளை கண்டித்து கொண்டே இருக்கிறார். சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே? அல்லேலூயா. வார்த்தையின் மூலியமா, வசனத்தின் மூலமா நம்மளுக்கு என்ன பண்ற ஆண்டவர்? கண்டிப்பை கொடுத்து கொண்டே இருக்கிறார். நம்ம நின்று கொண்டே இருக்கிறோம் விசுவாசத்திலையும் பரிசுத்தத்திலும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. நம்ம எதெல்லாம் விழுந்து போயிருக்கிறோம் பைபிள் சொல்லுது. பார்க்க போகிறோம் சில காரியத்தை. எதெல்லாம் நம்ம விழுந்து போயிட்டோம், நம்மளுக்கு எச்சரிக்கிறது என்ன? விழுந்துட்டேன்னு சொல்றாரு. எதிலிருந்து நம்ம விழுந்தோம் அப்படின்னு பார்க்க வாசிக்கலாம். ஆதி முதல் பாயிண்ட், ஆதி அன்பிலிருந்து விழுந்தாய். அன்பு முன்ன மாதிரி இல்லை. முன்னெல்லாம் 3 மணி நேரம் ஜெபம் பண்ணுவோம், இப்போல்லாம் 1 மணி நேரம் பண்ணுறதுக்கு முடியல. அன்பு இல்லை, குறைஞ்சி போச்சு. முன்னெல்லாம் 5 அதிகாரம் படிப்போம், இப்போலாம் ஒரு வருஷம் கேலண்டர் வசனத்தோடு முடிச்சிடுறோம். பாருங்க, ஓடுறான் பாருங்க, பணம் எங்கே ஓடுறான்? உழுறான் கீழே போயிட்டு. அந்த இமேஜ் பாருங்க, எங்கே விழுறா? அப்படித்தான் இன்னைக்கு. சர்ச்சு வேணாம், ஜபம் வேணாம், திருவிருந்து வேணாம், ஓடுறாங்க. நேற்று கூட ஒரு 10 பேர் வரல பாருங்க திருவிருந்து எடுக்கிறதுக்கு. கேட்டால் வேலை. எங்கே போகிறாங்க அவங்க? சொல்ல போனது இந்த குழியில் விழுறது போகிறாங்க. தெரியல அவங்களுக்கு, நம்ம குழியில் விழ போகிறோன்னு தெரிய மாட்டேங்குது. ஒரு 2 சர்வீஸ் இருக்குது, ஏதாவது ஒரு சர்வீஸுக்கு வர்றதுக்கு ஆண்டவர் தயவு காட்டிருக்காரு. கண்டிப்பாக இல்லை 10 மணி தான் வரணும்னு இல்லை, 5:30 மணிக்கு வரத்துக்கு என்ன பண்ணுங்க, 10 மணி அப்போ வேலைக்கு போகலாம். அப்போ திருவிருந்து அவமதிக்கிறானாக்கா அப்போ என்ன அர்த்தம்? பணம் என்ற குழியில் விழுந்துட்டுக்கிறோம். திருவிருந்து எடுக்கணுமே, அது எவ்வளோ ஒரு பயபக்திக்குரியது. மாஸ்டருக்கு நம்மளை சுத்திகரிச்சுக்கலாம். அவங்க போய் இது எங்கேயோ உள்றாங்க, தண்ணியில் லட்சங்களை செலவு பண்ணி விழுறாங்க. நம்ம சபையில் ஆண்டவர் எவ்வளோ இரக்கத்தை வச்சிருக்காரு. ராமச்சல்லாமா, அல்லேலூயா. நினைச்சு பார்க்குற மகான் பாருங்க, ஓடுறாங்க அப்படியே. 2ஆம் அதிகாரம் வெளிப்படுத்துறதுக்கு வசனம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். எல்லாம் எடுத்துட்டீங்களாம்மா? 2:4 கரெக்ட் வாசிமா. எல்லாம் எடுத்துக்குமா? 2:4 தேடுறீங்க வரீங்க, வாசிமா. ஆனாலும் ஆதியிலே கொண்டிருந்த அன்பாய் விட்ட என்று குறை உண்டு. அடுத்த வசனம் வாசிங்க. எதுல விழுந்தையா? அன்பு இல்லாமல் போயிடுச்சு. அன்புல இருந்து விழுந்துட்ட நீ. ஆதி அன்பு இல்ல, அன்பு இருக்குது. இப்போ ஆதி அன்பு இல்ல, 20% தான் இருக்குது. 80% அன்பு குறைஞ்சு போச்சு. குழந்தைங்கள பறக்கும் பொழுது ரொம்ப கொஞ்சம் பாருங்க, பெருசானா அடிச்சு அந்த குழந்தை கொண்டுருவாங்க. கணவன் மணியும் புது கல்யாணத்தில் பார்க்கணும், அவங்களுடைய சந்தோஷமும் அன்பும் பார்க்கணும். 5 வருஷம் கழிச்சு பார்த்தாக்கா அவ்வளோதான், அன்பே இருக்காது, 20% கூட இருக்காது. இதை சொல்றது உண்மையா பொய்யா? ஏதாவது சொல்லுங்களேன், உண்மைதானே? அப்ப என்ன இல்லை? ஆதி அன்பு இல்லை. நான் எடுக்கும் பொழுது வர விசுவாசம், வர டைமுக்கு, வர சர்ச்சுக்கு வர டைம் எல்லாம் பார்க்கணும். நீங்க சர்ச்சு திறக்கலையா பாஸ்டர், ஏன் பாஸ்டர் திறக்கலன்னு சண்டை போடுவாங்க. 5 வருஷம் கழிச்சு பாஸ்டருக்கு ஒரு வேலை இல்லைப்பா, போகாத சர்ச்சுக்கு அப்படின்வாங்க. அதான் ஆண்டு சொல்றாரு, உங்கள்கிட்ட அன்பு இருக்குது. என்ன அன்பு இல்லை? கை தட்டலாமா? ஆதி அன்பு இல்லை. உனக்கு அற்புதம் நடந்துச்சு பாருங்க. அப்போ எவ்வளோ அன்பு கூர்ந்த, எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ண, கண்ணீர் விட்ட. இப்போ கண்ணீர் விட்டு 2 வருஷம் ஆச்சு, 1 வருஷம் ஆச்சு, கண்ணீரே இல்லை கண்ணில். ஆண்டு சமூகத்தில் கண்ணீர் விட்டு அழுற எண்ணமே போயிடுச்சு. முன்னெல்லாம் ஆண்டவரே என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவரே, கண்ணீரை தண்ணியா ஊத்தம் பாருங்க, அன்புல ஊத்தம் எல்லாம் ஆண்டவர் மன்னிச்சிட்டாரு பாருங்க. முன்னெல்லாம் பணம் இல்லை, அப்படியே அன்பு வரும். இப்போ பணம் நிறைய ஆயிடுச்சு. 10ல் இப்போ பணம் பத்த மாட்டேங்குது, நிறைய கமிட்மெண்ட் ஆயிடுச்சு பாருங்க. அதுக்கு இதுக்கு எல்லாம் போயிடுச்சு. ஆண்டு சொல்றாரு அன்பு இருக்குது. என்ன அன்பு இல்லை உன்னிட்ட? இப்போ ஆதி அன்பு இல்லை.
நீ எங்கிருந்து விழுந்த? அன்புலேருந்து விழுந்துட்ட. கணவன் மனைவிக்கு அன்பு இல்லை, பிள்ளைகளுக்கு பெற்றோருக்கு அன்பு இல்லை, சபையில் பாஸ்டர்கிட்ட அன்பு இல்லை, ஏதாவது ஒரு குறைய பார்த்து சொல்லினேங்கிறது. சபையில் வீட்டில் 1000 குறையும் அது விட்டுருவாங்க. சபையில் ஏதோ ஒரு சின்ன குறை, ஒரு பூச்சி ஓடும். ஏன் அந்த பூச்சி ஓடுது? சின்ன ஒரு ஓட்டம் இருக்கும், ஒழுகும். நம்ம பாஸ்டர் தான் அதை அடிக்கணுமா? நம்ம சரி பண்ண மட்டும் மாட்டாங்க. அது இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி செய்ய மாட்டாங்க பாருங்க. எதுவுமே குறை சொல்லினே இருப்பாங்க. சபை மேலே, ஊழியக்காரர் மேலே குறை சொல்லினே இருப்பாங்க. ஆரம்பத்தில் பாஸ்டர் கொட்டினா கூட ஐயோ எனக்கு என்ன மாறிக்குதுன்னுவாங்க. இப்போ நெருப்பு மாறிக்குது. இப்போ எப்படிக்குது? நெருப்பு மாறிக்குது. யார்ப்பா சும்மா என் பொண்ணாட்டிக்காக சர்ச்சைக்கு போகிறேன், என் பிள்ளைக்காக சர்ச்சைக்கு போகிறேன். முன்னெல்லாம் பாஸ்டர் பார்த்தா திருப்பி வந்து வண்டி சோத்திரம் பண்ணிட்டு போவாங்க. இப்போ பார்க்காத மாதிரியே போகிறது. ஏன்? அன்பு குறைஞ்சி போச்சுங்க. அப்போ பாஸ்டர் தேவைப்பட்டார் ரட்சிப்புக்கு, ஞானஸ்தானத்துக்கு, கல்யாணத்துக்கு, எல்லாத்துக்கும். இப்போ எல்லாம் முடிஞ்சு போச்சு. இப்போ கல்யாணம் பண்ண தேவையில்லை. இப்போ யாருக்கும் இப்போ பாஸ்டர் தேவையில்லை. அன்பு குறைஞ்சி போச்சு. அதான் ஆண்டு சொல்கிறார், கீழே வாசி மத்திய 24:12. ஏன் அன்பு குறையுது? மத்திய 24:12. இதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வசனம். அக்கிரமம் மிகுதி ஆவதினால் அநேகருடைய அன்பினாவா அக்கிரமத்தில் போயிட்டோம். அன்பு ஏன் குறைஞ்சி போகுது? ஏதோ பாவம், பணம் பத்த மாட்டேங்குது, அக்கிரமத்தை தேடி போகிறது. ஆண்டு சொல்றாரு என்னவா? அக்கிரமம் மிகுதியானால். பைபிள் தெளிவா போடுதுங்க, கை தட்டலாமா? அக்கிரமம் மிகுதியானால். அக்கிரமம் தான் எனக்கு முக்கியம், அன்பு முக்கியம் கிடையாது. அதான் ஆண்டவர் பழைய பாட்டில் ரெண்டே கட்டளை கொண்டு வந்தாரு. உன் தேவனை கருத்து என்ன பண்ணுவேன்? அன்பு கூறு. உன்னை அன்பு கூறுறது பிரித்து என்ன பண்ண? அன்பு கூறு. முழு பைபிளுக்கு கொண்டாந்து உள்ள வச்சிட்டாரு. அன்பு இருந்தா எந்த தப்பும் செய்ய மாட்டேன், அன்பு இருந்தா ஏமாத்த மாட்டேன், அன்பு இருந்தா யாரும் இது பண்ண மாட்டேன். ஆனா பைபிள் சொல்லுது அக்கிரமம் வந்தா என்னவா? அன்பு போயிடும். பேரண்ட்ஸுக்கிட்ட குழந்தைங்க ரொம்ப அன்பாக இருப்பாங்க பாருங்க. +2 வந்த பிறகு நேசிக்க மாட்டாங்க. யாரோ ஒரு இடத்துல லவ் பண்ணியிருப்பாங்க. அப்பா அம்மா பார்த்தா பேச மாட்டாங்க, அன்பு செலுத்த மாட்டாங்க, கண்டுபிடிச்சிருவானு கிட்ட கூட வர மாட்டாங்க பாருங்க பிள்ளைங்க. இப்போலாம் 8th 5th 6thலேயே அப்பா அம்மாவை பார்த்தா பேச மாட்டாங்க, சரியா கண்டுபிடிச்சிருவாங்க அப்படின்னு சொல்லி. அக்கிரமம் உள்ளே வருது பாருங்க பிள்ளைங்களுக்குள்ள. ஸ்கூலில், காலேஜில் அப்பா அம்மாக்கிட்ட அன்பு செலுத்த மாட்டாங்க, காசுக்கு சாப்பாடுக்காக தான் இருப்பாங்க பாருங்க. அதுவும் கிடைச்சிச்சுன்னா விட்டு ஓடிடுவாங்க. நிறைய பிள்ளைங்க அப்படி தான், சாப்பாட்டு காசுக்கு தான் இருப்பாங்க கொஞ்சம் குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும். அவங்களும் சம்பாதிக்க ஆரம்பித்தா அதுவும் விட்டுட்டு போயிடுவாங்க. இப்போ ஏன் அக்கிரமம்? அக்கிரமத்தை விழுந்துட்டாங்க பாருங்க. அப்பா அம்மா அன்பு தேவை கிடையாது. அடிப்பட்டு விழுந்து நாசமாயப்படுத்தா அப்பா அம்மான்னு வருது. பைபிள் சொல்ல வாசிங்க வசனம். அக்கிரமம் மிகுதியானால். அதான் 1 கொரிந்தியரில் பவுல் சொல்றாரு 13ஆம் அதிகாரத்தில் அன்பு பற்றியே எழுதுறாரு. ஒரு வசனத்தை வாசிக்கலாம், அந்த இந்த பாயிண்ட் முடிக்கலாம். 13:2 வாசிங்க. 13:2. நான் தீர்க்கதரிசன வரத்தை உடையவனாயிருந்து பாருங்க, அறிவு, தீர்க்கதரிசனம், ரகசியங்கள் அறிந்தாலும் பெக்க விசுவாசம் இருந்தாலும் என்ன இல்லையா? பெரிய விசுவாசம் வச்சுட்டு என்ன பண்ண போற நீ? தீர்க்கதரிசனம் அப்படியே புட்டு புட்டு வைக்கிற, சோத்திரம் பண்ண மாட்டேங்கிற, அந்நிய பாஷைகளை பிச்சு உதற, நல்லா இருக்கிறீங்களா கேட்க மாட்டேங்கிறோம். என்ன இல்லை, அன்பு தான் முக்கியம். தீர்க்கதரிசனம் அன்பில்லாத தீர்க்கதரிசனம் எதுக்கு? அன்பில்லாத அறிவு எதுக்கு? அன்பில்லாத ரகசியங்கள் எதுக்கு? நான் ரகசியம் சொல்றேன், இதெல்லாம் வேத ரகசியம். அன்பில்லாத ரகசியம் எதுக்கு? மலைகளை பேர்க்கத்தக்க விசுவாசம் எதுக்கு? பிற இடத்துல அன்பு கூறலன்னா எதுக்குங்க? அதெல்லாம் எல்லாத்துக்கட்டிலும் பெருசு எதுங்க? கைத்தட்டலாமா? அன்பே பெரியது. அதான் அன்பிலிருந்து விழாத. எதுலேருந்து விழாத? அன்பிலிருந்து. 2வது பார்க்குறோம், கிருபையின்றி விழுந்தாய்.
கிருபையிலேருந்து விழாதீங்க. ரெண்டாவது கிருபை பாருங்க, ஒரு பாருங்க 2 பக்கம் பல்லங்குது பாருங்க, கிரேஸுக்கு பாருங்க. நம்ம அந்த பக்கம் இந்த இயேசு விட்டு வர்றது கிருபை தான். அல்லேலூயா. வாசிங்க கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். இதுக்கு வசனம் 2வது பாயிண்ட் வசனம். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். காலைல 5 மணிக்கு இந்த கொஞ்சம் பணி வாசிக்க குளிச்சது. நியாயப்பிரமாணத்தினால் நீதிமான்களாக விரும்புகிற நீங்கள் யாவரும் கிறிஸ்துவை விட்டு பிரிந்து, பாத்தீங்களா, கிருபையில் என்று கிருபை கிறிஸ்து தான். நீ கிருபையில விழுந்துட்டீங்க, கிருபை இல்லாம கிறிஸ்துவை விட்டு போயிட்டீங்க. கிறிஸ்து விட்டு போனாவே கிருபை போயிடுச்சு, உங்களுக்கு போயிடுச்சு கிருபை. சொல்றப்ப நியாயப்பிரமாணம் தான் நிறைய பேர் பிடிச்சு நிற்பாங்க பாருங்க, கிருபை விட்டுருவாங்க. கிருபை ரொம்ப முக்கியம், அதுக்காக கிருபையே நிறைய பேர் பிடிச்சிக்கிறாங்க. கிருபை நம்ம தேவை, அவனோட கிருபை காட்டணும். கிருபையில் என்று என்ன பண்ணீங்க, விழுந்தீர்கள். நியாயப்பிரமாணம் தான் முக்கியம். நியாயப்பிரமாணம் சத்தியம், இயேசு கிருபை. கிருபையும் சத்தியம் நம்மளை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. ரெண்டுமே தேவை. நிறைய பேர் கிருபை வேணான்னு சொல்லுவாங்க பாருங்க, கிருபை விட்டுருவாங்க பாருங்க, நியாயப்பிரமாணம் தான் பிடிச்சிக்குவாங்க. லாயர்கிட்ட போங்க, கோர்ட்டில் போங்க, தண்டனை கொடுக்குறாங்க, மன்னிப்பு கொடுக்குறாங்க. ஆமே சார், நான் திருந்தி வாழ்கிறேன் சார், இது மேலே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்னோன்னே தண்டனை குறைக்கிறாங்க இல்லையா, குறைச்சி விடுதலை பண்ணுறாங்க. நேற்று ஒரு இது படித்தேன், மனைவி செத்து போச்சுன்னு சொல்லி மாமனார் மாமியார் கேஸ் கொடுத்துட்டுருக்குறாங்க. அந்த அம்மா வேற ஒரு ஓடிட்டுக்குது. வேறு ஏதோ ஒரு பாடியை வச்சு, இறந்து போன பாடி இவன் தான் என் பொண்ணு தான் அடையாளம் பண்ணி புள்ள வச்சுட்டாங்க. 1.5 வருஷம் கழிச்சு லாயர்கிட்ட எவ்வளோ சொல்லிக்கிறா, அப்படி சார் நான் பண்ணவே இல்லை சார், என் மனைவி கொல்லல சார்னு. அந்த லாயர் என்ன பண்ணிக்கிறார், சார் இவர் கொல்லவே இல்லைன்னு சொல்லி ஜாமீன் வாங்கிக்கிறா. அப்படி ஜாமீனை வெளியே வந்துக்கிறா. அப்படி என் மனைவி நான் கொல்லலையே, எங்கே தான் இருப்பான்னு தேடி பார்த்துக்கிறான். அதே வேலை சுற்றின்னுக்கிறான். ஒரு நாள் அந்த ஓடி போனவனோட டீ குடிச்சுக்கிறான். ஹோட்டலில் போட்டா பிடிச்சி வெளியே எடுத்துட்டு போலீஸில் ப்ரூஃப் கொடுத்து போலீஸ்காரங்க ஏற்றுக்கல. டிஎன்ஏ டெஸ்ட்லாம் மாற்றி எழுதிருக்காங்க, ரிப்போர்ட்லாம் மாற்றி எழுதி ஒன்று உள்ளே வச்சுட்டுக்கிறாங்க. அவங்க மாமா மாமியார் என்ன பண்ணிட்டாங்க, இவன் தான் பண்ணியிருப்பான்னு சொல்லி ரொம்ப கடுப்பாகி தூக்கி உள்ளே வச்சுட்டாங்க. அந்த பொண்ணு ஓடி போயிடுச்சு, எஸ்கேப் ஆகிட்டுக்குது. லாயர் விடவே இல்லை. இந்த விடையெல்லாம் எடுத்து ஜட்ஜிட்ட கொடுத்து திரும்ப கேஸ் எடுத்தாக்கா, அப்போ அந்த பொண்ணை கூட்டின்னு வராங்க. இப்போ போலீஸு கோர்ட்டெல்லாம் தலை அடிச்சுக்குது. இவனுக்கு 1.5 வருஷம் என்ன கொடுத்துக்கிறேன், இவனுக்கு தண்டனை கொடுத்துட்டுமே. இப்போ இந்த பொண்ணு எப்படி இருக்குது, இப்போ உயிரிழக்குது. அப்போ அது யாரு, இப்போ திரும்ப போலீஸ் தலைவலி வந்துருக்குது. எங்கேயோ சத்தம், யாரும் சத்தம், இவங்க தான் சொல்லி அடையாளம் காமிச்சு இவனை உள்ள வச்சுட்டாங்க. இப்போ அது கேஸ் நடந்துருக்குது. இப்போ இந்த பொண்ணை பிடிச்சி வச்சுக்கிறாங்க. இப்போ கோர்ட் ஐயோ நான் தப்பாக திருப்பி கொடுத்துட்டோமே, இவன் கொலையே பண்ணலையே, கொலைக்காரன் உள்ள தள்ளிட்டோமே, இப்போ என்ன பண்ணுறதுன்னு இப்போ குழம்பி போய்க்குது. இப்போ இவனுடைய லாயர் விடமாட்டேங்காரு. எப்படி நீங்கள் தண்டனை கொடுத்தீங்க, சரியா தீர்ப்பு எழுதாம எல்லாம் போய் தீர்ப்பாக இருக்குது, இவனுக்கு நஷ்டம் தரணும். இப்போ என்ன தரணும், இவனுக்கு நஷ்டம் தரணும். போலீஸு கோர்ட்டாகட்டும், இப்போ மாமியார் வீட்டில் யாரும் தெரியல, இவனுக்கு நஷ்டம் தரணும். 1.5 வருஷம் வேலை இல்லாமல் ஜெயிலுக்கு போய்க்கிற, அப்படி நிந்தனை அவமானம் அனுபவிச்சுக்கிறான்னு சொல்லி பாருங்க. இப்போ கோர்ட்டே ஒன்றும் பேச முடியல பாருங்க, போலீஸே காரங்களும் ஒன்றும் பேச முடியல. இதை நியூஸ் கிரைம் போய் பாருங்க, கிரைம் செய்திங்கிறீங்களா, அதில் இருக்குது பாருங்க, அதை படித்தேன். அப்போ பாருங்க, தேவனுடைய பிள்ளைகளை அந்த தண்டனை கிருபையா மாத்துறாங்க. ராமன் சொல்லுங்க, இப்போ குறைக்கிறாங்க, இப்போ விடுதலை பண்ணிட்டாங்க. அவனை தண்டனை போட்டாச்சு நியாயப்பிரமாணம் பிரகாரம். அப்போ என்ன பண்ணி தப்பு செய்யலை, இப்போ கிருபை காட்டணும். கிருபை இல்லாமல் நம்ம வாழ முடியாதுங்க. கிருபை நமக்கு தேவைங்க. கைத்தட்டி ஹல்லேலூயா.
பழைய ஏற்பாட்டிலே கிருபை வருது பாருங்க. 2 சாமுவேல் 7:15. 2 சாமுவேல் 7:15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுல் இடத்திலிருந்து கிருபையை விலக்கிட்ட சவுல்ட்ட இருந்து விலக்கினது போல தாவீதை விட்டு விலக்க மாட்டேன். கிருபையிலிருந்து விலக்கூடாது. ஆண்டவர் மன்னிக்கிறாருன்னு தவறுல இருக்கக்கூடாது. நம்மளுக்கு திருவந்துக்குதுன்னு மாசம் தவறு செய்து திருவண்ணத்தில் எடுத்துனே இருக்கிறது. ஒரு நாள் கிருபை போயிடும். கிருபையிலிருந்து விலக்கூடாது. ஆண்டவர் கிருபை காட்டுறாரு, உண்மை. கிருபை வச்சுக்காரு, உண்மை. எவ்வளவு நாள் கிருபை வச்சிருப்பாரு? நாட்கள் கிருபையிலிருந்து விழுற நாட்கள் முடிஞ்சிடும். தூக்கி ஒரு ஆண்டவர் கிருபைய மேல இருந்து. நீ இன்னும் திருந்தல, நீ மாத்தமே வரமாட்டுக்கிற, நீ மாறவே மாட்டுக்கிற, நீ நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற, நீ பாவத்தில் இருக்கிற, நீ தூக்கி ஒரு ஆண்டவர். வாசிங்க 2 சாமுவேல் 25:51. இங்க சொல்ற பாருங்க, அவனை விட்டு நான் விளக்க மாட்டேன் என்ற வார்த்தைக்கு 2 சாமுவேல் 22:51. அழித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் கை தெரியலாமா? சதா காலமும் கிருபை, சதா எவர்லாஸ்டிங் கிரேஸ், சதா காலம் எட்டர்னல் கிரேஸ். நம்ம ஆண்டவர் நல்லவருங்க. திருந்திட்டாக்கா நித்திய கிருபை. எல்லாம் சொல்லுங்களேன், என்ன கிருபை? எட்டர்னல் கிரேஸ். இல்லைன்னா கீழே விழுந்துருவோம், கிருபையே இல்லாம போயிடும். சவுல் கிருபையிலிருந்து விழுந்துட்டா. அப்படி தாவீது விழல. தாவீதுக்கு எட்டர்னல் கிரேஸ் கொடுத்தாரு. கைத்தட்டி கத்தர வேணுமா? அதே போலதான் கிறிஸ்துவின் வழியாக நம்மளுக்கு நித்திய கிருபை கிடைச்சு. எத்தனை விசுவாசிக்கிறீங்க? எபேசியர் 1:7 பார்க்கும்போது நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோமா? கிருபை தான் நமக்கு ரட்சிப்பு. எபேசியர் 1:7 வாசிங்க. இதுதான் மூல வசனம் முழு பைபிளுக்கு ரட்சிப்புக்கு. எபேசியர் 1:7 இது நோட் பண்ணி வச்சுங்க. அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே உண்டாயிருக்கிறது. வாசிங்க. இங்க பார்க்கிறோம், என்னவா? கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே. இன்னொன்று எபேசியர்ல இன்னொரு வாசகம் பாருங்க. கிருபை, அது கீழே வாசிங்க, ரட்சிக்கப்பட்டோம். எபேசியர்ல வாசிங்க, கிருபை நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோமா? 2ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனம் வாசிங்க. 2:8. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு. இது ரொம்ப முக்கியமான வசனம், பைபிள்ல முக்கியமான வசனம். அது இதுவும் அவருடைய ரத்தத்தினால பாவ மன்னிப்பு மீட்பு உண்டாகி இங்க ரட்சிப்பு உண்டாகிறது. எப்படி ரட்சிப்பு உண்டாகிறதா? கிருபையினாலே. உன் அக்கிரமத்தை பார்க்கறது இல்லை, உன் பாவத்தை பார்க்கறது இல்லை, உன் கெட்ட காரியத்தை பார்க்கறது இல்லை. நீ எப்போ ஒப்பு கொடுத்தியோ இயேசுவின் ரத்தம் மேல வந்து அப்படியே கிருபை காட்டி உன்னை அப்படியே என்ன விழுந்திலிருந்து, பாவத்து விழுதிலிருந்து தூக்கி ரட்சிப்பை கொடுத்துக்கார். ஆமே, கைத்தடி காத்திரவை. கிருபை 1:7 எபேசியர் 1:8 ரொம்ப முக்கியமான வசனங்க, ரட்சிப்பின் வசனங்கள். அதெல்லாம் நம்ம எப்படி ரட்சிக்கப்பட்டோம்? கிருபையை ரட்சிக்கப்பட்டோம். ரோமர் 3:24 வாசிக்கிறோம். 3:24. பாத்தீங்களா? கிருபைக்கு காசு இல்லைங்க, பெய்டு இல்லை, ஃப்ரீ பெய்டு. என்னங்க? இலவசமாய் அவருடைய கிருபையினாலே கிறிஸ்து இயேசுவில் உள்ள மீட்பை கொண்டு இவ்வளவு கிருபையில. அதெல்லாம் கிருபையிலிருந்து கீழே விழக்கூடாது. நம்ம கிருபை காமிச்சிட்டாரு, அந்த கிருபை நம்ம நின்றுடணும். சவுலை போல விழுந்துடக்கூடாது. 3வது போல டைம் என்ன இருக்குது? 3வது பார்க்கும் பொழுது கீழ்ப்படியாமையினாலே விழுந்தாய். கீழ்ப்படியத்தில் சில காரியத்துக்கு கீழ்ப்படியாமையினாலே விழுந்தாய். எபிரியர் 4ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிக்கலாம். ஆகையால்
அந்த திருஷ்டாந்தத்தின்படி பழைய ஏற்பாட்டின் வார்த்தையின்படி ஒருவனாகிலும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்து போறாங்க பாருங்க. விழுந்து போகாதபடிக்கு நாம் இந்த இளைப்பாறுதலில் கீழ்ப்படியாம போயிட்டாங்க. அவங்க கானானுக்குள்ள போல நிறைய பேர். நம்ம பரலோகத்துக்கு போனாக்கா கீழ்ப்படியணும். ரட்சிப்புக்கு கீழ்ப்படியணும், விசுவாசத்துக்கு கீழ்ப்படியணும், ஜெபத்துக்கு கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் பொழுது என்ன உண்டாகிறது? நாம் இளைப்பாறுதலில் பிரவேசிக்கிறோம். நித்திய ஜீவனை நாம் சுதந்திரிக்கிறோம். யார் கீழ்ப்படியில? ஆதாம் ஏவல் பண்ணல, இது சாப்பிடாது, நேற்று பிரசங்கம், இது தொடாது. என்னவா இருக்கும்? ஏன் சொன்னாரு, எதுக்கு சொன்னாரு, ஆராய்ச்சி பண்ணாலும் தவிர இது தேவன் சொன்னார், அவர் வந்தா கேட்கலாம். அப்படி இல்லை பாருங்க. அவர் வருவோம் நம்ம காத்திருக்கலாம். நம்மள்ட்ட தான் பேச வராரு. ராமே சொல்லலாமா? கீழ்ப்படியில் இல்லை பாருங்க. கீழ்ப்படினா இன்னைக்கு பிள்ளைங்கெல்லாம் கீழ்ப்படிறது இல்லை. பேரண்ட்ஸுங்க கீழ்ப்படி கற்றுக்கணும். ரோமர் 5:19 வாசிங்க. இதுக்கு வசனம், இதுக்கு 3வது பாயிண்ட் வசனம் ரெஃபரன்ஸுங்க. 5 அன்றியும் பாத்தீங்களா? கீழ்ப்படியில பாருங்க. கர்த்தருக்கு சவுலும் கீழ்ப்படியில, இது செய்யாதப்பா நான் செய்யற, அப்படி அத கீழ்ப்படிதல். சவுல் கீழ்ப்படியாம சாமுவேல் அழுதா, அப்படி ஆண்டு விட்டார். முழுவதும் ஜெபம் பண்றா. அப்படி ஒரே மனுஷனுடைய கீழ்ப்படியாமையினாலே அநேகர் பாவம். உங்க ஜெனரேஷன் பாத்தீங்களா? சுமத்தப்பட்ட பாவம் எத்தனை பார்த்தோம்? சுதந்திரிக்கப்பட்ட பாவம் அடுத்த பாவம் சுமத்தப்பட்ட பாவம். அதுதான் ஆதாம் வழியா. வாசிங்க. ஒருவருடைய அடுத்த லைன், ஒருவர் இயேசு கிறிஸ்துவுடைய கீழ்ப்படிதலினாலே. கைதட்டலாமா? அநேகர். பூமிக்கு போறியா? பிதா கேட்கும் பொழுது போற. மறிப்பியா? மறிப்ப. அப்படியே இயேசு வந்துட்டாரு பாருங்க இந்த பூமிக்கு. பிதா கீழ்ப்படிஞ்சு அப்படியே வந்தார். அவர் கீழ்ப்படிஞ்சனால தான் நம்மளாம் இன்னைக்கு நீதிமான்களா இருக்கிறோம். சத்தமா பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. அதான் வாசிக்கிறோம். கொலோசியர் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். இவைகளின் பொருட்டு கீழ்ப்படியாமையின் பிள்ளைகள் மேல் பாத்தீங்களா? தேவ கோபாக்கினை வரும். கீழ்ப்படியாம போயிட்டோமா, கீழ்ப்படிந்து விழுந்துட்டோம், கோபாக்கினை வந்துடும். எஸ், ஆதாம் யோவாளுக்கு எதுக்கும் காட்டுல ஆண்டவர் கோபாக்கினை. கீழ்ப்படியில் வெளியே போயிடு. அல்ல கீழ்ப்படிதல் நம்ம நிற்போம். ராமே சொல்லலாமா? 4வது ஒரு பாயிண்ட் பார்ப்போம். வேசித்தனம் பண்ணி விழுந்தார்கள். 4வது வேசித்தனத்தில் விழுந்தாங்க இஸ்ரவேல் மக்கள். வாசிக்கலாம். 4வது பாயிண்ட் வசனம் 1 கொரிந்தியர் 10ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிக்கலாம். 1 கொரிந்தியர் 10:8. 1 கொரிந்தியர் அவர்களில் பாத்தீங்களா? வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் செத்து போயிட்டாங்களாம். நல்ல மனைவி, மேகஸ்தம்பம், ஏசியில் வந்தாங்க, அக்னி ஸ்தம்பம் பார்த்தாங்க, ஆசைப்படத்தில் மகிமையை பார்த்தாங்க. எகிப்திலிருந்து தப்பிக்க வச்சார் ஆண்டவர், சுதந்திரத்தை கொடுத்தாரு. இன்னும் கொஞ்ச நாள்ல உள்ள போறாங்க. அதுக்குள்ளேயோ வேசித்தனத்தில் விழுந்துட்டாங்க. விழுந்து போனார்கள். அது போல நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போம். கை தட்டலாமா? நம்ம கூட விழக்கூடாது. பிசாசு இச்சை காட்டுவான். ஃபர்ஸ்ட் என்ன பாவம்? 5 பாவம் என்ன பாவம்? இச்சைன்றது ஒரு பாவம்.
கடைசி என்ன சொன்னாரு? விக்கிர அடுத்துனதுங்க விபச்சாரம். எங்க விழுறாங்க? வாசிங்க 2 என்னாகும் புஸ்தகம் 25:1 வாசிங்க. 25:1 என்னாகமம். இஸ்ரவேல் சீத்தேமில் தங்கியிருக்கையில் மோவாபின் குமாரத்திகளோடு, பாத்தீங்களா, பிரயாணம் பண்ண வேண்டியவங்க, பரலோகம் போக வேண்டியவங்க, மனைவி இருக்குது, குடும்பம் இருக்குது, ஆசாரிப்பு கூடாரம் இருக்குது, மோசே இருக்கிறாரு, ஆரோன் இருக்கிறார். அப்படி இவங்க போய் என்னவா மோவாபின் பெண்களோடு குமாரத்திகளோடு வேசித்தனம் பண்றாங்க. எல்லாம் விழுறாங்க பாருங்க. 23,000 பேர் விழுறாங்க. எவ்வளவு பேர் விழுறாங்களா? 23,000 பேர் பாவம் செய்றாங்க பாருங்க. இன்னைக்கு இந்த உலகம் அப்படித்தான் இருக்குது. பச்சாரம். கவர்மெண்ட் போய் பர்மிஷன் வாங்குறாங்க, நாங்கள் இது செய்கிறோம் அப்படின்னு சொல்லி லைசன்ஸ் கொடுங்கன்னு கேட்குறாங்க. இன்னைக்கு பெரிய காரியங்கள் பாருங்க எவ்வளோ மோசமாக இருக்குது. பைபிள் சொல்லுது, பைபிள் ஒன்று தாங்க நம்மளுக்கு எச்சரிக்குது. ஆமென். பரிசுத்தமாய் வாழ்வதற்கு சில இடத்துல கவர்மெண்ட்டே பர்மிஷன் கொடுக்குது, லைசன்ஸ் கொடுக்குது. சில தேசங்கள்ல பைபிள் ஒரு நாள் ஒத்துக்கிறது இல்லை. உண்மையாரு பரிசுத்தமாரு அவராமே சொல்லலாமா? வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:8 சூப்பரா இருக்குது பாருங்க. 1 கொரிந்தியர் 10:8 வாசிங்க. 1 கொரிந்தியர் 10:8. அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளில் 23,000 பேர் விழுந்து போனார்கள். அதுபோல நாமும், பாத்தீங்களா, நாமும் வேசித்தனம் பண்ணாதிருப்போம். பண்ணக்கூடாது. விசுவாசமா இருக்கணும், பரிசுத்தமா இருக்கணும். விழுந்துட்டோம். நிறைய பேர் அது வந்து வெளியே வராம இருக்கிறாங்க. குடும்பமே கெட்டு போன காரணம் தான், ரகசியமா போய் விழுறது. அதான் ஆண்டு கண்டிக்கிறாரு சில பேரை. நீ திருந்த சபை வச்சு நம்மளை காப்பாத்தினே இருக்கிறாரு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வார்த்தையில கொடுத்து என்ன பண்ணாரு? விழுந்துராத காப்பாத்தினுக்காரு. என்ன இன்னைக்கு பிரசங்கம் முடிக்கலாம்? என்ன பிரசங்கம்? டைம் ஆயிடுச்சு. விழுந்ததை நினைவு கோள். நம்ம எதுல இருந்து விழுறதுக்கு தாக்குது? ஆதி அன்பு. 2வது என்னதுங்க? கிருபை. 3வது எதுங்க? கீழ்ப்படியும். 4 வேசித்தனம். இதெல்லாம் விழுறதுக்கு வாய்ப்புகள் இருந்தால் விழக்கூடாது. கன்க்ளூஷன் பண்ணுவோம். ரோமர் 14:4. ரோமர் 14:4. மற்றவர்களுடைய வேலைக்காரனை குற்றவாளியாக தீர்க்கிறதற்கு நீ யார்? அவன் நின்றாலும் விழுந்தாலும் அவனுடைய எஜமானனுக்கு அவன் உத்தரவாதி. கடைசியில் வாசிக்கிறோம். அவன் நிலைநிறுத்தப்படுவான். தேவன் அவனை நிலைநிறுத்த வல்லவராய். தேவன் உங்களை நிலைநிறுத்த வல்லவர். அதில் கடைசியில் எடுத்துக்கொள்வோம். தேவன் நம்ம என்ன பண்ணுவாரா? அன்புல இருந்து நிலைநிறுத்துவார். பரிசுத்தரை நிலைநிறுத்துவார். கீழ்ப்படி நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. கிருபை என்ன பண்ணார்? ஆண்டவர் நம்மளை நிலைநிறுத்துவார். ஹல்லேலூயா. எழுந்திருப்போமா எல்லாரும்? ஆண்டவர்கிட்ட கேட்போமா? ஆண்டவரே, நாங்கள்